வெடித்தது மோதல். சட்டமன்றத்தில் அடிதடி, அடிக்க பாய்ந்த எம்எல்ஏக்கள். அமைதியாக பார்த்த உதயநிதி. என்ன நடந்தது? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தலைமையிலான தவேக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே கடுமையான மோதல், வாக்குவாதம் நடந்துள்ளதாக தெரிகிறது. அவையில் இரு தரப்பினருக்கும் இடையே பாலியல் வன்கொடுமை விவாதத்தின் போது இப்படியொரு காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாக தெரிகிறது. மேகதாது அணைக்கு எதிராக அரசு தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிற கட்சி தலைவர்கள் தங்களது முழு ஆதரவையும் தெரிவித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆஹா, சபை நீண்ட வருடங்களுக்கு பிறகு ரொம்ப அமைதியாகவும் சுமூகமாகவும் போய்கொண்டிருக்கிறது என்று நாம் எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருந்த கேப்ல தான் அங்கே ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க தொடங்கியுள்ளது. அதாவது விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விவாதத்தில் திடீரென என்ட்ரி கொடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கொளத்தூரில் எங்கள் தலைவர் 5 நிமிடம் பேசியதற்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியுற்றதை மறைமுகமாக தட்டிவிட அவ்வளவுதான் திமுகவினர் அனலாக கொதிக்க தொடங்கிவிட்டனர். உடனே திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சிவசங்கர் வேகமாய் எழுந்து, நாம் இப்போது விவாதிப்பது விளாத்திக்குளம் விவகாரம், இதில் எதற்கு கொளத்தூர் பற்றி இழுக்கிறீர்கள் என பாய்ந்தார். தன் தலைவரை பேசியதால் திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கத்த, இதை பார்த்த தவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்படியே சீறி பாய்ந்து எழுந்து நின்று திமுகவினரை நோக்கி கண்ணா பின்னாவென சத்தம் போட தொடங்கியுள்ளார்கள். இதையடுத்து திமுக மற்றும் தவேக இரு தரப்பு எம்எல்ஏக்களும் சரமாரியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கடுமையான வார்த்தைகளால் கொண்டுள்ளார்கள். இதனால் மொத்த சபையும் கலேபரமாகி போனது. இதற்கிடையே அவையின் கடைசி வரிசையில் இருந்த சென்னையை சேர்ந்த தவேக எம்எல்ஏ ஒருவர் அப்படியே ஆக்ரோஷமாக கைகளை ஓங்கிக் கொண்டு திமுகவினரை தாக்கப் போவது போல் முன்னேறி வந்தது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே அதிர வைத்திருக்கிறது. அதே போல திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் சீண்ட அதற்கும் தவேகவினர் அனல் பறக்கும் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். ஒரு வழியாக சபாநாயகர் தலையிட்டு இரு தரப்பையும் அமைதிப்படுத்தியுள்ளார். சபை கொஞ்சம் அடங்கினாலும் திமுகவினர் என்ன செய்தாலும் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், அவங்கள் பாணியிலேயே பதிலடி கொடுப்போம் என தவேக எம்எல்ஏக்கள் கெத்தாக உரத்த குரலில் எச்சரித்ததால் சலசலப்பு அடங்க நீண்ட நேரம் ஆகியிருக்கிறது. ஆனால் அவையில் இவ்வளவு கலேபரம் நடந்தும் முதலமைச்சர் அமைதியாக உட்கார்ந்திருந்தாராம். அவருக்கு எதிராக இதனை உதயநிதி ஸ்டாலின் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாரே தவிர அவர் எதையும் தடுக்க முற்படவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பெரிய கலவரம் சட்டமன்றத்தில் வெடித்திருக்கும் சூழ்நிலை நிலவியது. இதற்கெல்லாம் காரணம் கவர்னர் உரையில் எம்ஜிஆரை விட அண்ணாவை விட பெரிய அளவில் விஜய் வெற்றி பெற்றார் என்று கூறப்பட்டிருந்தது. அதனை சுட்டிக்காட்டிய ஆஸ்டின், விஜய் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் வெற்றி பெறவில்லை, அவர் வேறு வகையில்தான் வெற்றி பெற்றார். இந்த ஆட்சியில் பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்கின்றன என்று அரசின் குறையை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். அப்போது ஆதவ் அர்ஜுனா எழுந்து, ஏன் திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடக்கவில்லையா? விளாத்திக்குளத்தில் ஒரு குழந்தையை வன்கொடுமை செய்து கொலை செய்யவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனே விளாத்திக்குளம் எம்எல்ஏ எழுந்து, அன்று இருந்த திமுக அரசு 24 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்து அதில் எல்லாவிதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்தது என்று கூறியுள்ளார். அப்போது இரு தரப்பிலும் கடுமையான வாதங்களும் எதிர்வாதங்களும் ஏற்பட்டு பெரிய அளவில் கலவரம் வெடித்துள்ளது.
அப்பொழுது ராயபுரம் எம்எல்ஏ பின்வரிசையில் இருந்து தனது சட்டையை மடித்துக் கொண்டு 2 வரிசைகளை தாண்டி திமுக உறுப்பினர்களை நோக்கி அடிப்பதற்காக ஓடி வந்துள்ளார். அதே போல ரெட்டியார்பட்டி நாராயணன் என்ற எம்எல்ஏவும் அடிப்பதற்காக ஓடி வந்துள்ளார். திமுக தரப்பில் இருந்தும் கடுமையான சத்தங்கள் எழுப்பப்பட்டன. இதற்கு பிறகே சபாநாயகர் தலையிட்டு முதலில் திமுகவினரையும் அதன் பின் தாவேகாவினரையும் சமாதானப்படுத்தி பெரிய அளவிலான மோதலை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவையில் இல்லை. அதிமுக உறுப்பினர்களும் இந்த தகராறுக்குள் வராமல் மிகவும் அமைதியாக இருந்துள்ளனர். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கு மேல், தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு, இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அதே சபை ஒழுக்கத்தையும் ஒத்துழைப்பையும் அனைத்து கட்சி தோழர்களிடம் நான் விரும்பி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.